வரலட்சுமி தின நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. சரியாவே இந்த ஒரு வாரம் என்னால வீடியோ போட முடியல, பார்த்துக்கோங்க. சில பல காரணத்தினால நம்ம வெளியிலேயே அலையிற மாதிரி இருந்துச்சா, கடையும் பூட்டிட்டு தான் நானும் அவரும் அலைஞ்சிக்கிட்டே இருந்தோம். ஓகே, ஓரளவுக்கு நம்ம நினைச்சது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கூடி வருது. இன்னைக்கு வரலட்சுமி விரதம். இந்த விரதம் நான் 11வது வருஷம் வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நான் வரலட்சுமி நோன்பு கடைப்பிடிச்சதுல இருந்து எனக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிளெஸிங்ஸ் தான் வருது, பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சக்ஸஸ் ஆகட்டும் சில விஷயங்கள். இன்னும் நான் மேடேறி வரணும் தான் கண்டிப்பா. இன்னும் சில பல விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு வெல் செட்டில் அப்படிலாம் சொல்ல முடியாது. நமக்குன்னு ஒரு வீடு அது வந்ததுக்கப்புறம் நான் எப்படி விரதம் இருந்தேன், எனக்கு என்ன மாதிரி சோதனைகள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு குட்டி வீடியோ நான் போடுறேன். ஆனால் இன்னைக்கு நான் யாரையுமே கூப்பிடலைங்க. இன்னைக்கு சும்மா சின்ன பிள்ளைகளை மட்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாம்பார் தாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் சாம்பாருக்கு மசால் பொடி நம்ம கடையில் தீர்ந்து போயிடுச்சு. மாமாவை தான் வெளியில் வாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். இதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் முருங்கைக்காய் எல்லாம் போட்டிருக்கு. எப்பயுமே நான் வெறும் பருப்பு மட்டும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வதக்கி போடுவேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர வேலை இருந்துச்சு. அதனால் டக்கு புக்குன்னு செய்ய முடியலை. அதனால் டக்கு புக்குன்னு இதைத்தான் செய்ய முடிஞ்சிச்சு. அந்த இதுக்கு டைம் இல்லாதனால ஒட்டுக்கா போட்டு எல்லாத்தையும் வேக விட்டு நம்ம மசால் பொடி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக ரெடி ஆகிடும், பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். எப்போ வர்றாருன்னு தெரியலை மசால் பொடி போடுறதுக்கு. அந்த காய் வேகட்டும், பார்த்துக்கோங்க. அடுத்து இன்றைக்கி சைடிஷ் பார்த்துக்கோங்க. என்னென்னா இந்த பச்சை பட்டாணி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் ஊற வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நல்லா வெயிலில் வச்சுட்டோம்னா நல்லா ஊறிடும். இதை அப்படியே கிரேவி மாதிரி வைக்கிறேன். நான் வச்சுட்டு உங்களை பார்க்குறேன். கொஞ்சமாக ஊற வச்சுட்டு வெயிலில் வச்சிட்டோம்னா நல்லா ஊறிடும். ஒரு 2 மணி நேரம் ஊறினா கூட போதும். மத்தியானம் சாப்பாட்டுக்கு ரெடி ஆயிடும். இன்னும் காலை சாப்பாடு யாருமே நானும் அவரும் சாப்பிடலை. காலையிலத்துக்கு அப்பளத்தை பொரித்து சாப்பிட்டுக்குருவோம். இது மத்தியானத்துக்கு சாப்பிட்டுக்கிறலாம். சாம்பார் பொடி வந்துருச்சு. ஓகே, இதை போட்டு விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா தான் அது வேகிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அந்த பச்சை வாசனை போய் வேகிறதுக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ தான் வாங்கிட்டு வந்தாருங்க, அதான் லேட் ஆயிடுச்சு. ஓகே, சாப்பாடெலாம் ரெடி ஆகிடுச்சுங்க. சமையல் இருக்கலாம். இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போகிறோம், பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே போக முடிஞ்சால் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ மாமாவுக்கு தான் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன், பார்த்து. சாம்பார் நல்லா இருக்குங்க. ஆனால் இதை பார்க்குறப்ப எனக்கு இந்த ஹோட்டல் சாம்பார் இருக்கும் இல்லையா, அது மாதிரி தெரியுது. அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க, அப்பளம் தான். பட்டாணியெல்லாம் ஊறுறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதை தான் வைக்கணும். ஓகே, பாய். நாங்கள் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் உங்களுக்கு வீடியோ போடுறோம்.